ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுதான் BLO, அதாவது பூத் லெவல் ஆஃபீஸர். இந்த BLO யாரு, இவங்களால நம்மளுக்கு என்ன யூஸ், இவங்களை எப்படி நம்ம காண்டாக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த BLO யார் அப்பாயிண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ECI நார்ம்ஸ் படி எலக்டோரல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் தான் இவங்க BLO-வை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. எலெக்ஷன் டைமில் இந்த BLO ஆஃபீஸருக்கு ஒரு முக்கியமான ரோல் இருக்கும். இந்த BLO ஒவ்வொரு வீட்டுக்கும் நேரில் போய் அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. அவங்க நேம், ஏஜ், அட்ரஸ் இது எல்லாமே கரெக்டாக இருக்கா, ஸ்பெல்லிங் மிஸ்மேட்ச் எதுவும் இல்லாமல் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. உங்கள் ஓட்டர் ஐடியில் ஏதாச்சும் பிரச்சனை இருக்குது, ஸ்பெல்லிங் மிஸ்மேட்ச் இருக்குது, வேறு ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அது எப்படி பண்ணலாங்கிறதும் இந்த BLO உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த பூத் லெவல் ஆஃபீஸருக்கு நிறைய டியூட்டிஸ் அலாட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ஓட்டு போடுற இடம், அதாவது பூத் சென்டரில் லைனில் நின்று ஓட்டு போடுறவங்களுக்கு ப்ராப்பர் ஷெல்டர் இருக்கா, அவங்களுக்கு குடிக்கிற தண்ணி இருக்குதா, ரெஸ்ட் ரூம் இருக்குதா, ப்ராப்பர் லைட்டிங்ஸ் இருக்குதா, PWD பர்சன் வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்காக ரேம்ப் இருக்குதா, இந்த மாதிரி பேசிக் நெசசரி திங்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கா அப்படிங்கிறது இவங்க தான் செக் பண்ணி ஃபெசிலிட்டேட் பண்ணணும். இப்போ இந்த போலிங் பூத் ஆஃபீஸரை நம்ம எப்படி காண்டாக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். உங்க ஃபோன்ல இல்லை உங்க பிசியில் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி voters அப்படின்னு டைப் பண்ணி என்டர் கொடுங்க. என்டர் கொடுத்ததும் voters.eci.gov.in அப்படிங்கிற வெப்சைட் வரும். இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா ஓட்டர்ஸ் ரிலேட்டடாக நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் மற்ற சர்வீசஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறது, அப்ளிகேஷன் ட்ராக் பண்ணுறது, ஓட்டர்ஸ் லிஸ்ட்டில் உங்கள் நேம் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறது, உங்களோட ஓட்டர் ஐடி டவுன்லோட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய சர்வீசஸ் நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த எல்லா சர்வீசஸுமே எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தனித்தனி வீடியோவை போட்டு ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். மேலே ஐ கார்ட்ஸில் கொடுத்துருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டுச்சுன்னா அதை செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம ஒரு போலிங் பூத் ஆஃபீஸரை எப்படி காண்டாக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா புக் கால் வித் BLO அப்படிங்கிறப்போ அதை கிளிக் பண்ணுங்க. இங்கே உங்களோட மொபைல் நம்பர் இல்லைன்னா உங்கள் ஓட்டர் ஐடி நம்பர் கொடுத்துட்டு இந்த கேப்சாவை என்டர் பண்ணி கீழே ரெக்வஸ்ட் OTP அப்படின்னு பட்டன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணது இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே புக் கால் ரெக்வஸ்ட் வித் BLO அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. EPIC நம்பர், அதாவது நம்ம ஓட்டர் ஐடி வச்சு நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்மளுக்கு அப்ளை பண்ண ஃபார்ம் ரெஃபரன்ஸ் நம்பர் இருந்துச்சுன்னா அதை வச்சு நம்ம அப்ளை பண்ணலாம். அதர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணியும் நம்ம BLOக்கு கால் ரெக்வஸ்ட் புக் பண்ணிக்க முடியும். நீங்கள் ஓட்டர் ஐடி நம்பர் கையில் வச்சிருந்தீங்கன்னா இந்த EPICங்கிற பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஓட்டர் நம்பர் இங்கே என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஏரியாவோட BLO காண்டாக்ட் பண்ணுறதுக்கு உண்டான கால் பேக் ரெக்வஸ்ட் புக் ஆயிரும். இல்லை உங்கள் கையில் அது இல்லை அப்படின்னா நீங்கள் அதர்ஸ் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்டேட் செலக்ட் பண்ணிக்கங்க, டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணுங்கள், உங்களோட அசம்பிளி கான்ஸ்டிடியூன்சி அதாவது உங்கள் ஏரியாவோட தொகுதி செலக்ட் பண்ணிக்கோங்க, உங்கள் பார்ட் நம்பர் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த பார்ட் நம்பர் சீரியல் நம்பர் பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறதுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்கள். செலக்ட் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா உங்கள் பூத் லெவல் ஆஃபீஸரோட நேம் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல உங்கள் நேம் என்டர் பண்ணிவிட்டு சென்ட் OTPங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் மொபைலுக்கு ஒரு OTP வரும். இந்த நம்பர் உங்களோட தானே அப்படின்னு கேட்குறாங்க. எஸ் அப்படின்னு கொடுங்க. கொடுத்துட்டு அந்த OTP இங்கே என்டர் பண்ணி ரெக்வஸ்ட் கால் பேக் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதும் கால் பேக் ரெக்வஸ்ட் ஹஸ் பின் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிற மெசேஜ் வந்துருச்சு. நம்ம பூத் லெவல் ஆஃபீஸர் நம்ம சீக்கிரமாக கால் பேக் பண்ணுவாங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் டைம் டேட்டில் எதுவும் மென்ஷன் பண்ணல. இன்னொரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இந்த BLO அதாவது பூத் லெவல் ஆஃபீஸர் பர்மனன்ட் ஸ்டாஃப்ஸ் கிடையாது. எலெக்ஷன் பீரியடில் டெம்பரரியாக சில ஸ்டாஃப்ஸை BLO-வா போடுவாங்க. யாரையெல்லாம் BLO-வா போடுவாங்க அப்படின்னா அங்கன்வாடி ஸ்டாஃப்ஸ், இல்லைன்னா எலிமெண்ட்ரி ஸ்கூல் டீச்சர்ஸ், இல்லை கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், இந்த மாதிரி கேட்டகரி இருக்க பீப்புளை தான் டைம் பீயிங்காக இந்த போஸ்டிங்கில் போடுவாங்க. ஸோ இந்த கால் நம்மளுக்கு உடனே வரும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்க முடியாது. கொஞ்சம் டிலே ஆனாலும் ஆகும். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். இல்லை இமீடியட்டாக உங்களுக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னா ஓட்டர் ஹெல்ப்லைன் நம்பர் 1950க்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ண முடியலன்னா நீங்கள் உங்கள் ஏரியாவில் இருக்க தாலுகா ஆஃபீஸ் போயும் டேரெக்டாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இப்போ BLO எப்படி காண்டாக்ட் பண்ணலாங்கிறது பார்த்துட்டோம். ஓட்டர் ஐடி சம்பந்தமாக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் ஃப்ரெண்ட் கார்த்திக். நன்றி, வணக்கம்.